ஒலிம்பிக் கிராமத்துல என்னென்ன வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒலிம்பிக் கிராமத்துல என்னென்ன வசதிகள் வீரர் வீராங்கனைகளுக்கு செய்யப்பட்டிருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் கிராமம்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். 14,250 விளையாட்டு வீரர்கள், அவர்களுடைய பயிற்சியாளர்கள், விளையாட்டு அதிகாரிகள்னு இவங்க எல்லாருக்குமே ஒலிம்பிக் முடிகிற வரைக்கும் ஒலிம்பிக் கிராமத்துல தங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வளாகம் தான் ஒலிம்பிக் கிராமம். ஸோ இப்போ இந்த இந்த கிராமத்துல என்னென்ன வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒலிம்பிக் கிராமம் பாரிஸோட சென்ட் ஓவன், சென்ட் டெனி, எல்ஏஎல் செயின்ட் டெனி அப்படிங்கிற 3 பகுதிகளில் தான் கட்டப்பட்டிருக்குது. இதனுடைய பரப்பளவு மட்டும் 3,30,000 சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 14,000 பேர் தங்கும் அளவுக்கு அறைகளும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான படுக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த படுக்கை வசதிகள் எல்லாமே முழுக்க முழுக்க கார்ட்போர்டால தயாரிக்கப்பட்டிருக்கு. இங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும். என்ன அப்படின்னா, கார்ட்போர்ட்ல படுக்கை வசதினா வீரர் வீராங்கனைகள் படுக்கும்போது ஒருவேளை உடைஞ்சு கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா 4 பேர் ஏறி குதிச்சா கூட உடைய முடியாத அளவுக்கு வலிமையான ஒரு கார்ட்போர்டால தான் இந்த வீடுகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதனால எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததா வீரர் வீராங்கனைகளுக்கு 208 பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட உணவு வகைகள், அதே போல ஒரே நேரத்தில் 3,500 பேர் வரைக்கும் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு டைனிங் ரூம், வீரர்களுக்கு தேவையான ஜிம் உள்ளிட்ட அத்தியாவசதிகள் எல்லாமே தயார் நிலையில இருக்குது. இதுல நீர் தொடர்பான விளையாட்டுகள்ல பங்கேற்பவர்களுக்கு மட்டும் கடற்கரை ஓரங்கள்ல தங்க வைக்க ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு முதல்ல ஒரு பிளான் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அந்த பிளானை டிராப் பண்ணிட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீர் தொடர்பான விளையாட்டு வீரர்கள் மட்டும் ஒட்டுமொத்தமா 280 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொகுசு கப்பல்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சரி, இவ்வளோ செலவு செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட 3,33,000 சதுர கிலோமீட்டர்ல ஒரு கிராமமே உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசணும். ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டிகள் இன்னைக்கு தொடங்கி ஒரு 17 நாட்கள் நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த கிராமம் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் அந்த பிரான்ஸ் அரசு கவனத்துல கொண்டிருக்கிறாங்க. இதை கவனத்தில் எடுத்துக்கிட்ட பிரான்ஸ் அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கட்டடங்கள் எல்லாமே ஒலிம்பிக் போட்டி முடிந்ததுக்கு அப்புறமா அங்க வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போவதா ஒரு தகவலும் இருக்குது. ஆனாலுமே இதுவரைக்கும் ஒலிம்பிக் போட்டி நடந்த நாடுகளில் உருவாக்கப்பட்ட ஒலிம்பிக் கிராமங்கள் அனைத்தும் இப்படிதான் ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும், ஆனா அதுக்கப்புறம் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது.